எதை பார்த்து நீங்க ரொம்ப பயப்படுறீங்கோ? ஃபெயிலியரிவா? ஒரு விஷயம் எப்படி நடக்குதுன்னு ஃபிகர் அவுட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா எல்லாரும் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுவாங்கோ. உங்களை ஜட்ஜ் பண்ணிடுவாங்கன்னு பயப்படுறீங்களா? மக்கள் இன்னைக்கு பேசுவாங்கோ, நாளைக்கு மறந்து போயிடுவாங்கோ. நீங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஆமா, பெயின்ஃபுல்லா தான் இருக்கு. ஆனா எதைய வேணா ஸ்லோவா மறுபடியும் ரீபில்ட் பண்ணிக்கலாம். ஹார்ட் பிரேக்கா? கண்டிப்பா அது ஹர்ட் பண்ணுத. ஆனா லைஃப் எங்கேயும் நின்னு போயிடாது. அது முன்னோக்கி போயிட்டே தான் இருக்கு. டெத்தா? அது ஒண்ணுதான் நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. இன்னொன்னு பயம், எதுக்கு உங்க மொத்த லைஃபையுமே ஒளிஞ்சே வாழ்றீங்கோ? எதுக்கு அந்த பெர்ஃபெக்ட் டைமுக்கு வேண்டி உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கோ? எதுக்கு அந்த ஒரு சேஃப்டிக்கு வேண்டி உங்களை ஷ்ரிங்க் பண்ணிக்கிறீங்கோ? உங்க மண்டையில இருக்கிற பெரும்பாலான பயம் நடந்ததும் இல்ல, நடக்கவும் போறது இல்ல. அதையும் மீறி நடந்த ஒன்னு ரெண்டு விஷயத்தையுமே நீங்க சமாளிச்சு சர்வைவ் ஆகி வந்துட்டீங்கோ. நீங்க அழுதீங்கோ, விழுந்தீங்கோ, காணாம போனீங்கோ, ஆனா மறுபடியும் எந்திரிச்சு வரலையா? அதனால கண்டிப்பா அந்த ஒரு ரிஸ்கை எடுங்கோ. அந்த கிடப்புல ஓட்டுற விஷயத்த இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. உண்மையவே பேசுங்க. உங்களுக்கு வேணுங்கிற அந்த லைஃப் சேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நினைச்ச மாதிரி ட்ரூவா ஒரு லைஃப லீட் பண்ணாம இருக்கிறதுக்கு வேண்டித்தான் நீங்க பயப்படணும். அதை தவிர இங்க பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. கீப் கிளைம்பிங். சரிலோ?